வெனஸ்டே ஈவினிங். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஃப்ரிட்ஜில ஜூஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஜூஸ் வேண்டாம், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு, நெல்லிக்காய் தான் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் வந்து மோர் ஆட் பண்ணி லஸ்ஸி மாதிரி குடித்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அதோட எப்பயுமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, நெல்லிக்காய், அப்புறம் தயிர் இதை ஆட் பண்ணி ஜூஸ் அடித்து இந்த மாதிரி மோர் மாதிரி குடித்தா வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ வந்து எனக்கு இருக்க அந்த ஒயிட் ஹேர்லாம் லைட்டாக பிளாக்காக மாறிட்டுருக்கு. நான் கரெக்டாக குடிச்சு முடிக்கவே ஆன் டயத்துக்கு கார்த்தியும் வந்துட்டாங்க ஒர்க் முடிச்சுட்டு. ஸோ வரவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்துட்டு, ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்ரீக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு விறகு இல்லை. ஸோ அதையும் போய் எடுத்துகிட்டு வரலான் தான். இது எதுக்கு ஸ்ரீ இப்படி குலைக்குதுன்னா, இந்த நாய் வந்துருச்சா அதனால் இந்த குலைச்சிட்ருக்கு ஸ்ரீ. அப்புறம் கார்த்தி வரையிலேருந்து சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எடுத்து காயாக தான் இருக்குது, அது அரிசிக்குள்ளே வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் அவிச்சு, அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு தான் செஞ்சுருந்தோம். ஸோ ஸ்ரீக்கு கொடுக்காம ஒன்றுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டையில குழச்சி குழச்சி கேட்டு அதுவும் வாங்கி சாப்பிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா, பாய் காய்ஸ்.